நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் பூமாராணி. நான் எனர்ஜி ஹீலராக இருக்கேன். ஈமெயில்ஸ் சொல்கிற மெசேஜஸ், சனத்குமாரா கடவுள், முருகக் கடவுள், தமிழ் கடவுள், தெய்வம் சொல்லக்கூடிய மெசேஜஸ், எல்லா மெசேஜஸும் உங்களுக்கு கொடுக்குறதாகவே இருக்கேன். நான் கவுன்சிலிங்கும் பண்ணுறேன், டீச்சிங் பண்ணுறேன். ப்ளஸ் யாரெல்லாம் சரியாக படிக்க முடியலையோ, படிக்க முடியாத குழந்தைகளுக்கு ஹீலிங் பண்ணி உதவியும் செய்கிறேன். இது மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம், தியானம் பண்ணலாம். நமக்கான வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ, நம்ம எப்படி வெற்றியை ஈர்க்கிறது, வளமையை ஈர்க்கிறது, ஆரோக்கியத்தை சீக்கிரமாக கிடைக்கிறது, நமக்கு என்ன வேணும் லைஃப்பில், ரொம்ப சிம்பிள் இல்லையா? வாழ்க்கை ரொம்ப மிக எளிதானது. அப்போ ரொம்ப எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது, எப்படி வளமையாக இருக்கிறது, எப்படி ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக வச்சுக்கிறது, இதுதான் நமக்கான தேவை. அது எல்லாமே நமக்கு இந்த செய்திகள் மூலமாகவே கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். மாசி மாதத்திற்கான உங்களுக்கான ஏஞ்சல்ஸோ சரத்குமாரா கடவுளோ நமக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் கடகராசி நேயர்கள் பார்க்குறீங்களோ அவங்க ஓ அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Enjoy your passion with awareness and intensity. If you refrain from passion, do so with detachment. என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்னா, என்ஜாய் யுவர் பேஷன். உங்களுக்கு ஏதாவது பிடிக்குது, நீங்கள் பிடிச்சி செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் பிடிக்குது, ஒரு டான்ஸ் ஒர்க் பிடிக்குது, இன்னும் ஒரு குக்கிங் பிடிக்குது, உங்களுக்கு வியாபாரம் பண்ணுற வேலை பிடிக்குது அப்படின்னா அதை ரொம்ப விழிப்புணர்வோடு பண்ணுங்க, ரொம்ப ஆர்வமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு நிறைய நேரம் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவேன். சச்சின் டெண்டுல்கர் 17 வயசுலேயே கிரிக்கெட் விளாட வந்துட்டார். அவருக்கு அது ப்ரொஃபஷன் கிடையாது. அது எப்படி அப்படின்னா அவனுக்கு ஒரு ஜாய். அதுவே என்ன ஆயிடுச்சு, பேஷன் அப்படின்னா ரொம்ப அது மேலே ஈர்ப்பு வந்துருச்சு, ஆர்வம் அதிகமாக வந்துச்சுன்னா அது வேலைன்னே தெரியாது, ஒரு கஷ்டமானே தெரியாது. அதே போல் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும், கடகராசிக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு வெற்றி தானாகவே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஒர்க்கு பிடிக்கும், இப்போ உங்களுக்கு நல்லா சமைக்க பிடிக்குதா, அது ரொம்ப ஆர்வமாக பண்ணுறீங்களா, நீங்கள் சூப்பராக சமைக்க முடியும். ஒரு ஃபுட்பால் ஆடுறாங்க அப்படின்னா ஃபுட்பால் ஆடுறதுலேயே ரொம்ப சூப்பராக பண்ணாங்கன்னா அதில் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ விழிப்புணர்வு, உங்களுக்கு எது பிடிக்குது, அதை எப்படி செய்கிறோம், எந்த ஆர்வமாக பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஆர்வமாக பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மேலும் எந்த ஒரு விஷயத்துனாலும் ரொம்ப போய் அட்டாச்மெண்ட்டாக இருக்காதீங்க. எப்படி இருங்க அப்படின்னா ஒருத்தர் நீங்கள் தனியாக விளங்கி ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தள்ளி போகுது. அப்போது நீங்கள் ஒர்க்கில் ஆர்வமாக இருக்கணும், கொஞ்சம் விலகி இருக்கணும். இந்த விஷயங்களில் நீங்கள் அதிகமாக கவனம் வச்சுக்கோங்க. அப்போ கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் என்ன மெசேஜ், 2 விஷயம்தான். உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய, அவரவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய, ரொம்ப ஆர்வத்தோடு செய்ய, பிடிச்ச விஷயத்த செய்ய, டிட்டாச்மெண்ட் விலகி நின்று செய்ய, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி.